கொரோனா தொற்று நோய் உலகம் பூராக பரவிக்கொண்டிருக்கிறது. எமது மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுடைய சுகாதாரத்துறை சேர்ந்த வைத்தியர்கள், தாதிமார், இப்படியாக பல பணியாளர்கள் எல்லா வகையான பணிகளையும் மாற்றி வருகிறார்கள். இருந்தாலும் மக்கள் ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்படியான நிகழ்வுகளுக்கு என்ன வகையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த நிகழ்வு மூலமாக கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது, இந்த கொரோனா தொற்று நோயின் வீரியம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும், இனிவரும் காலங்களில் மக்கள் எவ்வகையான நகர்வுகளை நடவடிக்கைகளை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மூத்த விஞ்ஞானி அவர்கள் டாக்டர் பழனியர் நடேஷ் பழனியர் அவர்களை இந்த கட்டளையிலே சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தங்கோ. வணக்கம் மக்களே. ஆமாம், இந்த டைம் எஃப்எம் கட்டளைக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறது. தொலைபேசியினூடாக வருகை தந்து அழைப்புதலை ஏற்படுத்தி கலந்து கொள்வதற்கு முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழியிலே சொல்லுங்களேன், இப்பொழுது நாட்டிலே எங்கு பார்த்தாலும் தொடர்ச்சியாக இந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த தொற்று இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நாடு, அதாவது எங்களுடைய அமெரிக்காவிலேயே பெருமளவான மக்கள் இதிலே பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கனடாவிலே கடந்த வாரத்திலே கொஞ்சம் அதிகரித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு தெரிகிறது. ஆகவே இந்த வழியிலே இந்த கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, எவ்வகையான நடைமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று எமது மக்களோடு கூற முடியுமா மக்களுக்கு? Certainly. இப்போதைய நிலைமையிலே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நடுப்பகுதியை அடைந்த மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தால் தெரிகிறது. அதாவது உலக நாட்டு மொத்த கொரோனா வைரஸ் கேசஸையும் அமெரிக்கா அல்லது கனடா என்ற கேசஸையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஹாஃப்வே வந்து சேர்ந்துள்ளதை தெளிவாக தெரிகிறது. அப்ப இப்படியான ஒரு நிலையிலே அடுத்த கட்டங்களை என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் வடிவாக யோசித்து பார்த்து கொண்டால் அது கிட்ட மாதிரி நாங்கள் வகைகளை செய்து இதில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து மீளக்கூடியதா அல்லது தாண்டி போகக்கூடியதாக இருக்கும். ஆமாம், கூடுதலாக இப்பொழுது எல்லோருமே அந்த வகையான நகர்வுகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பல வைத்தியர்கள், இதிலே இந்த துறையில் வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இந்த நகர்வுகள் மூலமாக எமது மக்கள் எவ்வகையிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பின்பாக எவ்வகையான நகர்வுகளை நடைமுறைகளை நாங்கள் கடைபிடித்தால் இவற்றிலிருந்து விடுவிக்க ஓரளவாது விடுபட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நேரடியாக இதுக்கு வரக்கு முதல் நாங்கள் என்ன காரணத்துக்காக என்ன முக்கியமாக என்ன வித்தியாசம், அதாவது சாதாரணமான இந்த சீசனல் ஃப்ளூக்கும் கொரோனா வைரஸுக்கும் என்ன வித்தியாசம் என்ற விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டால் என்னென்ன விஷயங்கள் இனிமேல் முக்கியமாக உபயோகப்படும் என்பது ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக எடுத்து வாருங்க. ஓகே, அப்படி என்று சொன்னால் இப்ப நான் இதிலே கனகாலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த சுவாச பை சம்பந்தமாக அதனுடைய இம்யூன், அதாவது என்ன காரணத்துக்காக குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை எப்படி வேறுபடுகின்றது என்பது ஆராய்ச்சிகளை கனகாலம் செய்து கொண்டிருக்கிறேன். பல இடத்திலும் பல வைரஸ்களை பற்றியும் படித்திருக்கிறேன், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த கோவிட் புதுசாக விஷயம் என்பதால் அந்த கோவிட் என்ன காரணத்துக்காக குழந்தைகளை தாக்கவில்லை, முதியோர்களை தாக்கும் என்பது, அதற்கு என்ன மருந்துகள் இருக்கின்றது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுல முக்கியமாக இந்த மெயின் டிஃபரன்சஸை நான் உங்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சுருக்கமாக ஒரு சமரியாக பார்த்தோம் என்றால், பழமையாக உங்களுக்கு தெரியும் ஒரு சீசனல் ஃப்ளூ என்று சொன்னால், அதாவது இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ சுவாச பையில மேற்பகுதியை தாக்கும்.
சாதாரண ஒன்று. ஆனால் சார்ஸ் வைரஸ் முக்கியமாக சுவாசப்பையின் அடிப்பகுதியை தாக்குகிறது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் அந்த ரெண்டுக்கும். ஏன் இந்த சிம்டம்ஸ் சிவியரிட்டி எல்லாம் கூடுகின்றது என்பதற்கு காரணம் ஏனென்று சொன்னால், இப்ப நீங்கள் சில வழக்குகள் பற்றி அந்த பேண்டமிக் ஃப்ளூ H1N1 அப்படி இடைக்கிட வந்திருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, அந்த ஃப்ளூ மியூட்டேஷன், அதாவது மாற்றம் அடைஞ்சு அடி சுவாசப்பையை தாக்கக்கூடிய நிலைமை வரும்போதுதான் இப்படி பெரிய பேண்டமிக் வரும். அது என்ன காரணம் என்றால், நாங்க மூச்சு விடும்போது, அதாவது மேற்பக்க குழாய் என்று சொன்னால் அது சாதாரணமாக ஒரு சளி இருக்கும், சளியை காரை துப்பி அகற்றும் போது அது கிளியர் ஆகின்றது. ஆனா இது அடி லங்ஸ்ல இது இன்ஃபெக்ஷன் வரும்போது அங்கே ரெண்டு முக்கியமான இது நடக்கிறது. அதாவது ஒன்று, இந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய பதார்த்தங்கள், நீங்கள் ஆன்டிபாடின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆன்டிபாடி உண்மையிலேயே லங்ஸ்ல பெருசா வேலை செய்வதில்லை. இது சில பேர் இதை பற்றி கதைப்பதில்லை. லங்ஸ்லே ஆன்டிபாடிக்கு பதிலாக ஆன்டிபாடி மாதிரி இயற்கையான பொருட்கள் இருக்கிறது. அதுல நான் கூடுதலாக ரிசர்ச் இருக்கிறேன். SPD என்ற ஒரு மொலிக்யூல். அதே இந்த அடி அந்த வைரஸ் தாக்கும் இந்த கலன், அதனுடைய முக்கியமான தொழிலே இந்த வைரஸ் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கும், சுரப்பது. இரண்டாவது முக்கியமான தொழில் அந்த அதாவது பிரீத் பண்ணும்போது சுவாசப்பை சுருங்கி விரிஞ்சு போகக்கூடிய ஒரு ஆயில் தன்மையான பதார்த்தம், அதை சர்ஃபாக்டன் என்று சொல்லுவோம். அந்த இதை சுரப்பது. இது ரெண்டுமே இல்லாமல் போனால் இந்த வைரஸை எதிர்க்கும் தன்மை குறையும் ஒன்று. இரண்டாவது, சுவாசிக்க முடியாமல் வரும். இன்னொரு காரணம் என்னென்று சொன்னால், இந்த கீழ் அந்த கலத்தை இந்த வைரஸ் அதுக்குள்ளே புகுந்து அதை அழிக்கும் போது அந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம் சுருக்கமாக சொன்னால், அந்த பேரியர் டேமேஜ் ஆகி லீக் பண்ண தொடங்கும். அதாவது பிளட்ல இருந்த தள்ளி பதார்த்தங்கள் லங்ஸுக்குள்ளே வரும். அங்க பிளட்ல இருந்த வெண் குருதி சிறுதுணிகள், அதாவது ஒரு கலங்கள் லங்ஸுக்குள்ளே வரும். அதாவது அல்வியோலை என்று சொல்லப்பட்ட அந்த சுவாசிக்கிற இடத்துல வரும். வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது ஆல்மோஸ்ட் ட்ரௌனிங், உள்ளுக்குள்ள தண்ணி லங்ஸுக்கு வந்தால் அதை பொதுவாக சொன்னால் நிமோனியா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதை தவிர ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதுதான் இது முக்கியமான டிஃபரன்ஸ். ஏனென்றா இது கீழ் அந்த சுவாசிக்கிற அறையை தாக்குறபடி அடிப்பக்கத்திலே மூச்சு எடுக்க முடியாது. இதுதான் முக்கியமான காரணம். அப்ப இந்த வைரஸ் எந்த அளவுக்கு இதை தாக்குறது பார்ப்போம். உண்மையிலே பார்த்தா இந்த வைரஸ் நீங்கள் சாதாரணமாக டெஸ்ட் இந்த மூக்கில சாம்பிள் எடுத்து பார்ப்பார்கள், இல்ல தொண்டையில சாம்பிள் எடுத்து பார்ப்பார்கள். அது ஒரு 1 வீக் 10 daysல தான் அந்த சாம்பிள் இருக்கும், அதுல பார்க்க தெரியும். ஆனா உண்மையிலே லங்ஸ்ல அடி லங்ஸ்ல இருக்கிற வைரஸை பற்றி சாம்பிள் எடுக்கிறது இல்லை, எல்லாம் எடுக்க முடியாது. சாதாரணமான சிம்பிள் டெஸ்ட் எடுக்க முடியாது. அப்ப இந்த அடியில இருக்கிற கொஞ்சம் வைரஸும் அந்த வைரஸை தாண்டி இந்த எங்களுடைய லங்ஸ்ல வர டேமேஜ் தான், அதாவது உண்மையிலே டெஸ்ட் பண்ணி பார்த்தா வைரஸே அநேகமா இருக்காது. இந்த சிவியர் சிச்சுவேஷன் இருக்க இந்த லங் டேமேஜ் தான் இத ஆக்கள ஹாஸ்பிட்டல்ல கனகாலம் இருக்க முடியும். அந்த மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால், நார்மல் ஃப்ளூ என்று சொன்னால் நீங்க கொஞ்ச நாளையில மாறிடும். இந்த ஃப்ளூ, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா, ஆல்மோஸ்ட் 1 month எடுக்கு ரீகவர் பண்ண. அப்ப ரீகவர் பண்ண முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஓவர்லோட், பெட் ஷார்டேஜ், அப்படியான சிக்கல் வர்றது. அதுபடியா தான் இந்த இப்போதைய நிலையிலே it's not actually to completely control the disease or virus, it's just to flatten the curve. அதாவது இப்ப எடுத்த விஷயங்கள் எல்லாம்
அது வர்ற நோயை கனகாலமா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தா ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமை. அப்படித்தான் இப்ப செய்து நாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு நடு அளவுல வந்திருக்கோம். இந்த பாக்கெட்ல வந்து நார்மலா வேர்ல்டு வைட் ஆல்மோஸ்ட் 165,000 மோர்டாலிட்டி கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஹாஃப் சொன்னால் ஆல்மோஸ்ட் 500,000 டெத் வந்து எக்ஸ்பெக்டட் இந்த ஃப்ளூவில். பட் நார்மலி வந்து நார்மல் ஃப்ளூ சீசன்ல அபவுட் 250,000 to 500,000 வேர்ல்ட் வைட் மோர்டாலிட்டி. கனடால வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,500 மோர்டாலிட்டி ஒவ்வொரு சீசன்ல இருக்கும் ரெகுலர் ஃப்ளூவில். இப்ப நாங்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட 1,000 அதாவது கிட்டத்தட்ட ஹாஃப் வே சொல்லலாம். ஸோ மேபி இவ்வளவு மெஷர்ஸ் செய்தபடியால் இதுல கொஞ்சம் குறைச்சிருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறோம். இதுதான் இப்போதே நிலைமை. உண்மையிலே மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்ன நடக்காத ஒன்று. அதே வேளையிலே இந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள், வைத்தியர்கள், தாதிமார்கள் மற்றும் பர்சனல் அசிஸ்டண்ட் அவர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு மனநிலையிலே ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயோதிப இல்லங்களிலே இருக்கின்றவர்களை எப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லது எப்படியெல்லாம் நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்து ஒரு கொஞ்சம் மிகவும் ஒரு கடினமாக இருக்கிறது. பணியாளர்கள் ஒரு பயத்தோடு இருப்பதனால் அதே வழியிலே வந்து கூடுதலாக வயோதிப இல்லங்களிலே இழப்புக்கள் சற்று அதிகரித்து காணப்படுகிறது அண்மை காலங்களிலே. இவற்றினை நீங்கள் என்ன வகையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுடைய கோணத்திலே? இது வந்து உண்மையிலே எனக்கு it was very clear from the beginning. அதாவது Wuhan China example is absolutely clear in the it's actually very much different than the influenza flu. அதாவது seasonal flu வந்து சின்ன பேபிஸையும் நார்மல் சீசனல் ஃப்ளூ சின்ன பேபிஸையும் வயது கூடின முதியோர்களையும் தான் பெருசா பாதிக்கிறது. அதுல இறப்பு வீதம் கூடுதலா முதியோர்களுக்கு தான் நடக்கிறது. இப்ப இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஒரு மர்மம் மாதிரி எங்களோட ரிசர்ச்சர்ஸ் பார்க்கல. என்னன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஆல்மோஸ்ட் துப்புரவா இந்த வருத்தம் சீரியஸா வருவதில்லை. எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் முதியோர்களுக்கு மட்டும்தான் வருகின்றது. அப்ப அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே என்ன காரணம், என்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்கலாம். ஆனால் இப்ப நீங்க கேட்ட நேரடி கேள்விக்கு விட என்னன்னு சொன்னால் இது முதலே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனபடியால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்றது, இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அநேகமான அட்வைஸ் வந்து நான் முதலே கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்டாக வந்து இந்த மற்ற மெஷர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாலும் முதியோர்கள் இல்லங்களை பற்றி முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இது புதிய விஷயம் அல்ல. இந்த நாட்டு இங்கிருந்து முதலே வூஹான் ஒவ்வொரு இடத்து பார்க்க கிளியரா தெரிஞ்சது. அது கொஞ்சம் இங்கேயுமே சில ப்ராவின்சஸ் முதலே செய்திருக்கார்கள். அவர்களுக்கு ஞாபக பாதிப்பு குறைவு. கொஞ்சம் லேட்டான நாடுகள் சில இடங்களுக்கு வந்து இன்னும் அந்த நிலைமை இருக்கின்றது. அதை எப்படி அதை தடுக்கலாம் என்று சொன்னால், அதாவது சாதாரணமாக நீங்க முதல் சொன்னது மாதிரி இளையோர்கள், நான் சொன்ன மாதிரி இளையோர்களுக்கு குறைவாக வரும். அப்ப இளையோர்கள் வந்து வயது குறைந்தவர்கள் வந்து இப்படியான ஓல்டேஜ் ஹோம்ல ஒர்க் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு நோய் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருப்பதற்கு சந்தர்ப்பம் குறைவு. ஆனபடியால் அவர்கள் முதலே தொடர்ந்து வேலை செய்பவர்களாக இருந்தால் தொடர்ந்தும் அந்த மாஸ்க், ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் எல்லாம் போட்டு தொடர்ந்தும் வேலை செய்யக்கூடியதாக இருந்தால்
முதியோர்களை பாதுகாக்கக்கூடியதாக எனக்கு ஒன்று. இரண்டாவது, பல்வேறுபட்ட காரணத்தினாலும் அங்கே வேலை செய்பவர்கள் தொடர்ந்தும் வேலை செய்ய முடியாது அல்லது பாதுகாப்பு கூட காணாது, அப்படியான சிக்கல்கள், ஆட்கள் தட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் இப்பவே பார்த்த மாதிரி, அதாவது எங்கள் respect all those military personnel and also the healthcare workers. So they are now coming, அதாவது armed forces இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இதுல ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை இப்ப செய்ய போகிறார்கள். அதை தவிர இன்னொரு வகையான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல வந்து இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய காரணம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே சொந்த வீட்டிலே இருக்க முடியாமல், அதாவது அவர்களோட பிள்ளைகள் பராமரிக்க முடியாமல் இருந்து அல்லது வசதிகள் இல்லாமல் இருந்து அவர்கள் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கலாம். ஆனா இப்ப அதாவது சில வேலை பிஸியா இருக்கலாம், ஒர்க் பண்ண. ஆனா இந்த நேரத்திலே அநேகமாக எல்லாரும் வீட்டில இருக்கிறபடியால் they can consider ஒரு ஆப்ஷனாக, அதாவது டெம்பரரியாக ஓல்டேஜ் பேரண்ட்ஸை வந்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக முடிந்தவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை ஒரு டெம்பரரியாக பார்த்து கொண்டால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஸ்பெஷலி இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் குறிப்பாக பார்க்கிற போது இது இந்த 3 வகையான விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே வேளையிலே இந்த கொரோனா தொற்று இனிவரும் காலங்களிலே அதன் வேகம் நீங்கள் சொன்னீர்கள், இப்பொழுது நாங்கள் நடுப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று. இருந்தாலும் சில நாடுகளிலே வந்து இந்த கொரோனா தொற்றுக்கான எந்த விதமான அறிகுறிகளுமே இல்லாமல் இருக்கின்றது. இதற்கு எவ்வகையான காரணிகள் காரணமாக இருக்கின்றன? ஏதாவது காலநிலைகளா அல்லது எவ்வகையான காரணிகள் இதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது? ஸோ இதுக்கு வந்து பல வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. இப்போ முக்கியமானதை பார்ப்போம். முதலாவது வந்து ஒரு தனி மனிதர்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய இயற்கையான உடல் எதிர்ப்பு தன்மை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள பார்த்தால், ஒரு 100 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொத்தினால் அதுல இவ்வளவு காலம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 80% ஆட்களுக்கு ஒரு மிகவும் குறைவான அறிகுறிகள் தான், அதாவது சிவியாரிட்டி குறைவா இருக்கு. அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இதெல்லாம் பெருசாக பாதிப்பதில்லை. அது ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அளவிலே இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அவர்களுக்கு கூடுதலான நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இது முக்கியமான நான் முதல் சொன்ன மாதிரி, இந்த நீங்கள் அடிக்கடி எல்லா இடமும் கேட்கிற இந்த வேக்சின், அதாவது ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி, அது வந்து லங்ஸுக்கு தொடர்பு இல்லை. ஏன்னா லங்ஸ்ல அந்த ஆன்டிபாடிஸ் சாதாரணமாக இல்லை. ஈவன் புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஒரு 10 நாளைக்கு பிறகுதான் அந்த ஆன்டிபாடியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும், அதாவது மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப இயற்கையாக எங்கள் உடம்புல இருக்கிற லங் தன்மைகள் தான் இதை பாதுகாக்கிறது. இந்த ஆன்டிபாடி வந்து நெக்ஸ்ட் டைம் இன்ஃபெக்ஷன் வரைக்குள்ள தான் இது தடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அல்லது உடம்பிலே பல இடத்திலே பரவும் போது அந்த வெவ்வேறு இடங்களுக்கு போகாமல் தடுக்கக்கூடிய இருக்கு. அப்ப அது ஒரு முக்கியமான வித்தியாசம். இரண்டாவது முக்கியமான வித்தியாசம், அதாவது இவர்கள் குழந்தை பிள்ளைகளா, நடுத்தளவுல அல்லது வயது கூடினதாக இருந்தாலும் அவர்களுக்கு சில குறிப்பிட்ட வகையான வருத்தங்கள் இருக்கின்றதா. பொதுவாகவே நார்மலா இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்றது இல்லை என்று சாதாரணமான ஒரு கருத்து. அதை விட முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், இந்த வைரஸ் நேரடியா இந்த
லங்ஸுக்கு உள்ளுக்க போறதுக்கு உபயோகிக்கின்ற ஒரு கருவி அல்லது ரிசப்டர். அதுதான் அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ற ஒரு ரிசப்டர். ACE2 நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருக்கணும். அப்ப அந்த ACE2 வளமையாக இந்த நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது கார்டியோவாஸ்குலர் அல்லது ஹை பிரஷர் இருக்கிறார்களுக்கு, டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரஷர் இருக்கிறார்களுக்கு இந்த இந்த ரிசப்டர்ஸ் எண்ணிக்கை அமௌண்ட் லங்ஸ்ல கூட இருக்கு. ஆனபடியால் அந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு கூடுதலாக இந்த நோய் வரக்கூடியதாக இருக்கின்றது என்று நினைக்கிறார். அப்ப அது old age with severe complication with other diseases ஒரு risk factor. அப்படியானவர்கள் தங்களை என்ன முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஃபேக்டர் செக்ஸ். அதாவது இதுவரையிலே பார்த்தவரையிலே பொதுவாக ஆண்களை இந்த நோய் கொஞ்சம் கூடுதலாக தாக்குகின்றது பெண்கள் என்ற. அப்படியான சந்தர்ப்பத்திலே நீங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டியிருக்கும். நாலாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெதர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க, டெம்பரேச்சர். அது ஓரளவுக்கு காரணமாக இருக்கலாம். அதாவது பொதுவாக ஹாட் சீசன்ல ஃப்ளூ குறைவு, கோல்ட் சீசன்ல கூட. ஆனால் அது மட்டும் ஒரு காரணமாக எடுக்க முடியாது. என்னன்னு சொன்னால் ஹாட் டெம்பரேச்சர் கண்ட்ரியிலும் இந்த ஃப்ளூ கணக்க இருக்கின்றது. அதாவது ஈரான், ஈராக், டர்க்கி, ஈவன் நவ் இன் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இப்ப கோல்ட் சீசன் முடிஞ்சது. அதாவது வளமையாக குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியோட அந்த குளிரே பனி எல்லாம் போயிடும். இப்ப ஆல்மோஸ்ட் வார்ம் டைம். அப்படி இருந்தாலும் அங்கே இப்ப கேசஸ் தொடங்கி இருக்கு. அதுபடியால் என்னொரு உதாரணம், நீங்க முதல் கணக்க பார்த்திருப்பீங்க, ஜப்பான் நல்லா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, சிங்கப்பூர் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இனிஷியல்ல கணக்க நீங்கள் ரிப்போர்ட் அறிஞ்சிருப்பீர்கள். ஆனால் அந்த கண்ட்ரீஸ்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது திருப்பி. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு தன்மை ஒருவருக்கும் இல்லாதபடியா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டில் இட்ஸ் a low percentage. கிட்டத்தட்ட 1,00,000ல ஒரு 400 பேர் அப்படியானாக்களுக்கு தான் இதுவரை தொத்தி இருக்கு. இட்ஸ் a very low percentage, but still infection வரைக்குள்ள பயம், fear of unknown. அது ஹாஸ்பிட்டல்ல, டிவில, மீடியாக்கள்ல எல்லாரும் கணக்க பார்த்திருப்பீங்க. இது லங் ஸ்ட்ரெஸ் ஆன டிசீஸ். மரணம் அடையும் போது மூச்சுட கஷ்டப்பட்டு கனகாலம் எல்லாருமே இறக்கும்போது மூச்சு விடும் போது தடுமாறித்தான் இறப்பார்கள். ஆனாலும் இது கொஞ்சம் நாள் கூட அப்படி இருக்கும்போது ஒரு பார்க்க, ஒரு நினைக்க, ஒரு அனுபவிக்க ஒரு பயங்கரமான ஒரு அதாவது மனப்பாயம் இருக்கிற காரணத்தாலே அதை தவிர்க்க வேண்டும், எப்படியாவது தடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உண்மையிலே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் உலகத்திலே இறப்புக்கு அது முக்கியமான காரணம் அல்ல. cardiovascular disease is number 1, stroke is the next one. அதாவது இன்ஃபெக்ஷனால இறக்குற total percentage is not high. ஆனால் பயங்கரம் பார்க்கும்போது, அதாவது உலகத்தை ஒழுக்கும் என்று சொன்னால் இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆகத்தான் இருக்கு. அப்படியான நோய் எதிர்ப்பு தன்மை இப்ப நான் சொன்ன 4-5 முக்கியமான விஷயங்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு நிலைமையில இருக்கும். கடைசியாக அதில் சொல்ல முக்கியமாக வேண்டியது என்றால், நோக்கம் is not to eliminate but just to flatten the curve. அதாவது
1000 தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா மீடியாவும். அதாவது வளமையாக சைனாவில் வந்து கணக்க கண்ட்ரோல் மெஷர்ஸ் செய்தபடியால் ஒரு 1 monthல முடிஞ்சது. அதாவது அந்த பீக் ரியல் பீக் இஸ் அபவுட் 1 month. ஆனால் இப்ப எக்ஸ்டெண்டட் மெஷர்ஸ், அதாவது இந்த லாக்டவுன் எல்லாம் கணக்க ஸ்ப்ரெட் பண்ணி வந்த பிறகு ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கல. அதாவது கவர்மெண்ட் இஸ் பிளானிங் அக்கார்டிங் டு த பெஸ்ட். அந்த ஒரு நாட்டு ஒரு நிலைமை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யறார்கள். அதனாலே ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டிஸ் மெயின்டைன் பண்றதுக்காண்டி செய்யும் போது இது கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த பீக், இன்னும் பீக் வரைக்குள்ளேயே 1 மாதம் தாண்டிட்டு, இப்ப இன்னொரு மாதம் வந்தாலும் எதிர்பார்க்கலாம். அதை இன்னும் பீக் வர இல்லை கிட்டத்தட்ட. ஸோ இதுல இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், அப்ப இந்த மெஷர்ஸ் செய்தாலும் என்ன நடக்குது என்றால், இப்ப நாங்கள் வீட்டிலே தங்க சொல்லி சொன்னால் அந்த நோய் என்னன்னு சொன்னால் ஒரு 14 நாளைக்குள்ள அந்த இது இருக்குதா இல்லையான்னு தெரிய வரும். இருந்தால் அந்த நோய் வரும். அப்ப அந்த 14 நாள் தாண்டின பிறகும் அந்த கேஸ் இன்னும் ஹைல இருக்குது என்றால் அதுல மீனிங் வந்து இன்னும் ஆட்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவர்கள் போகிறார்கள் அல்லது ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல இருந்து போகிறார்கள் என்று சொன்னாங்க. அடுத்த அதாவது இது இனிதன் போதுமா, அதை நிறுத்தலாமா என்று சொன்னால், அப்ப அந்த குடும்பங்களே இவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே கொரோனா வைரஸ் இல்லை என்று சொல்லலாம். இன்னொரு குடும்பத்திலே இருந்தது என்று சொன்னால் அப்ப அவர்கள் இன்னும் கர நாளைக்கு அதுல இன்னொரு 2 கிழமைக்கு குவாரண்டைன்ல இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இனிமேல் ஒரு செலக்டிவ் குரூப் குவாரண்டைன் இஸ் மோர் எஃபெக்டிவ். பட் ஐ திங்க் அது எவ்வளவு ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமோ தெரியாது. அதற்காக the government will make a decision to extend. They already made a decision to extend it. ஆனபடியால் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சுகமானாக்களுக்கு இனி அந்த வீட்டில இருந்து நோய் வராது. ஆனால் அவர்கள் வெளியிலே போகும்போது என்ன தொத்தலாம் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை. இந்த நோய் எதிர்ப்பு தன்மை இப்போ ஒரு தடவை இந்த நோய் வந்தால் மீண்டும் வரக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்ற ஒரு பரவலாக வரலாம் வராது என்று மக்கள் மத்தியிலே ஒரு பரவலான ஒரு உரையாடல் இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றினை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஓகே, ஸோ நான் ஆரம்பத்திலே இதுக்கு ஒரு சாடையான இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருந்தேன். அதை திருப்பி கிளியராக பார்ப்போம். என்னன்னு சொன்னால், ஒருவருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் எவ்வளவு மோசமாக அல்லது கடுமையாக வருகின்றது என்பதை பொறுத்து அவர்களுக்கு அந்த பிற பொருள் எதிர்ப்பு, அதாவது இந்த வைரஸை அட்டாக் பண்ணக்கூடிய எதிர்ப்புத்தன்மை பொதுவாக கூடும். அதாவது வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய அளவுக்கு போனால் அவர்களுக்கு வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி உருவாகும், மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கார்டியல் இன்ஃபெக்ஷன் சொன்னால் இதுவரை செய்தபடி மெஷர் பண்ணினபடி அவர்களுடைய அமௌண்ட் ஆஃப் ஆன்டிபாடி குறைவாக இருக்கு. இரண்டாவது, இது எங்களுக்கு இனி தொத்துமா இல்லையா என்று பார்த்து சொன்னால் எல்லாருக்குமே தொத்துமன்னு சொன்னால் நோய் வரும். ஆனால் அதன் தாக்கம் இருக்குமா இல்லையான்றதுதான் அடுத்த முக்கியம். அதாவது நோய் வருமான்றதுதான் முக்கியம். அதாவது இந்த போதிய அளவுக்கு ஆன்டிபாடி இருந்தால் அந்த ஆன்டிபாடி உண்மையிலேயே இந்த நோயை தடுக்குமாக இருந்தால் அவர்களுக்கு வராது. சுருக்கமாக சொல்ல போனால் வெரி லெஸ் சான்ஸ், அதாவது இந்த நோய் வர்றதுக்கு, அதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது நோயாக மாறுவதற்குரிய தன்மை மிக மிக குறைவு. ஆனால் அது 100% அது வராது என்று சொல்வதற்கு இல்லை.
ஆனால் பொதுவாக வெரி வெரி ரேர் என்று சொல்லலாம். அதை அடுத்ததை பார்த்தா இது எவ்வளவு நாளைக்கு இந்த எதிர்ப்பு தன்மை இருக்கும் என்று சொல்லி கேட்கலாம். இதுக்கு உதாரணமாக சொல்லச்சுன்னா இப்ப போன சீசன் சாசத்தான் எடுக்கலாம். இப்ப 2002-2003 வந்த சாசை பற்றி ரிசர்ச் கூடுதலாக நடந்திருக்கு. இரண்டாவது இத்தனை காலமாக ஃபாலோ அப் பண்ணக்கூடிய இருந்தது. அப்ப அந்த நேரத்திலே பார்த்தால் ஒரு 2-3 மாதம் மட்டும் ஓரளவுக்கு ஆன்டிபாடிஸ், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை, அதாவது ஆன்டிபாடியால வரக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை இருந்திருக்கிறது. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆனவர்களுக்கு 3 வருஷம் மட்டும் கூட இருந்திருக்கிறது. வெரி ஃபியூ பீப்புளுக்கு இன்னும் பல வருஷங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்ப நான் திருப்பி சொல்ல வரேன்னு சொன்னா, இது இந்த ஆன்டிபாடி எவ்வளவு காலம் இருக்கும் என்பது, முதல்ல எவ்வளவுக்கு ஆன்டிபாடி உருவாக இருக்கின்றது, எவ்வளவு காலம் இது இருக்கும் என்பது அந்த இனிஷியல் இன்ஃபெக்ஷனும் ஒவ்வொரு பல காரணங்களாலும் அது நிர்மாணிக்கப்படும். அடுத்தது என்னன்னு சொன்னால் முக்கியமாக யோசிக்க வேண்டும். இப்ப ஒரு இன்ஃபுளுவன்சா எக்ஸாம்பிள் எடுத்தோம். இன்ஃபுளுவன்சா வைரஸுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ ஷாட் போட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வைரஸ் இந்த வெளி சர்ஃபேஸ், அதாவது இங்கே அந்த ஸ்பைக் மாதிரி அந்த டிவி எல்லாம் படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பைக் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்து அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்ப அது அதோட அமைப்பு அல்லது அதோட ஸ்பெசிபிக் ஷேப் அண்ட் சைசஸ் மாறினால் பழைய ஆன்டிபாடிஸ் இந்த வைரஸை நீ ரெக்கக்னைஸ் பண்ணாது, அதாவது அந்த இதை பிடிச்சு அழிக்காது. ஆனபடியால் ஈவன் இப்ப எங்களுக்கு ஒரு இந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருந்தாலும் இப்போது எரி வார வைரஸ் அதாவது இன்னொரு வளமையாக இது இப்ப இதை பற்றி நான் கணக்கு ரிசர்ச் செய்திருக்கிறேன். நடிக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆரம்பத்தில் இருந்த வைரஸும் இப்ப இருக்கிற வைரஸ், அதாவது இப்ப 3-4 மாதத்துக்கு முதல் இருந்த வைரஸும் இப்ப இருக்கிற வைரஸும் substantially different. அப்ப மேலதிக அந்த கோட் சர்ஃபேஸ்ல உள்ள புரோட்டீன் மியூட்டேஷன் மாறுமாக இருந்தால் முதலே இருந்த ஆன்டிபாடி இதை ரெக்கக்னைஸ் பண்ணாம போகும் சொன்னால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது. அவர் திருப்ப வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது இப்ப இன்னொரு கொஞ்ச நாளைக்கு தள்ளி பார்த்தால், அதாவது எண்ட் ஆஃப் திஸ் இயரோ இந்த சீசன், இப்ப இந்த பீக் சீசன் முடிஞ்சாலும் இந்த வைரஸ் இஸ் நாட் கோன், அதாவது உலகத்திலிருந்து அழிக்கப்படவில்லை. இப்போதைய நிலையிலே அழிப்பட சந்தர்ப்பம் இல்லை. அதாவது இப்ப ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, சைனா, இப்ப யூரோப், இப்ப நார்த் அமெரிக்கா, then is going the peaking back in Russia, India and Japan. அங்க போனா சீசன் மாறைக்குள்ள அல்ல ஸ்ப்ரெட் மாறைக்குள்ள சதர்ன் ஹெமிஸ்பியர் போனீங்கன்னா ஆஸ்திரேலியா அதுகளெல்லாம் இப்ப பெருசா நோய் வரவில்லை. அதனால அது அந்த சீசன் மோர் ஃபேவரபிளாக இருக்கும்போது, அதாவது இங்க சம்மர் சொன்னால் அங்க விண்டர் ஆயிருக்கும். அப்ப அங்கே தொடர்ந்தால் அது மீண்டும் இந்த சைக்கிளை கொண்டு போகக்கூடியதாக இருக்கலாம் திருப்பி. சோ அது இன்னொரு இந்த சீசன் சம்மர் முடிகிற அளவுல தான் அதை பற்றிய நிலவரம் கிளியராக தெரிய வரும். அப்ப அந்த முறை இருக்கும்போது இப்போது நோய் வராதவர்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது. அந்த வைரஸ்
கிட்டத்தட்ட ஒரே வைரஸாக இருந்தால் திருப்பவும் வரலாம். துப்புரவாக மாறி வைரஸ் என்று சொன்னால் இப்ப முதல் வந்தாக்களுக்கும் திருப்பி வரலாம். என்னென்று சொன்னா இப்ப ஃப்ளூ சீசன்ல இந்த வருஷம் வந்தாக்களுக்கு அடுத்த வருஷம் இன்ஃபுளுன்சா ஃப்ளூ வரலாம். ஏனென்றால் வைரஸ் கொஞ்சம் வித்தியாசம். அப்ப இப்படியான ஒரு நிலையிலே தான் நாங்க இப்ப இருக்கிறோம். அந்த வகையிலே அப்பொழுது இவற்றினை தடுப்பதற்கு என்னதான் வழிவகைகள் மருத்துவ உலகத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஸோ இந்த மருத்துவ உலகத்திலே அதாவது ரிசர்ச் என்று பார்த்து சொன்ன அதாவது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி இப்ப இட்ஸ் வெரி அன்யூஷுவல் டைம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப எவ்ரிதிங் லாக்டவுன் எல்லா அதர் ரிசர்ச்சும் ஈவன் most of the scientists and their labs are locked down. So இப்ப நாங்க இப்ப கோவிட் ரிசர்ச் செய்யறபடியா அது சம்பந்தமான வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மற்ற ரிசர்ச் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள், என்ன பாதுகாப்பு குறைவு என்று சொல்லி. அப்ப அப்படியான ஒரு சந்தத்தை இருந்தாலும் அன்யூஷுவல் டைம் என்றபடியால் large number of research, everything is now focused பண்ணிருக்கு இந்த கொரோனா வைரஸ். இன்னொரு அன்யூஷுவல் திங் என்னன்னு சொன்னால் எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் இப்ப கோவிட் ஃபோக்கஸா தான் இருக்கு. திஸ் இஸ் a good thing for coronavirus patients or situation. It may be really bad, negatively affecting all the other group of patients. I really also think that it's really affecting all the other patients, but for the situation for கிட்டத்தட்ட I checked last time 650 clinical research நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 100 வேக்சின் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உண்மையிலே they have started testing in various levels. அப்ப இந்த 600 சுற்றமான கிளினிக்கல் ட்ரையல் என்று பார்த்தால் அதுல ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுல ட்ரையல்ஸ் ஒரே மருந்தே ஒவ்வொரு இடத்து டெஸ்ட் பண்ணுவார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 முக்கியமான வித்தியாசமான மருந்துகள் செய்து கொண்டு இருக்கிறார். You want some more detail or இவை எந்த கால பகுதியிலே வரக்கூடிய மாதிரி இருக்குமா, வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அண்மை குறுகிய காலத்துக்குள்ளே? ரைட், எது அப்படியாக வரக்கூடிய சான்ஸ் கூடன்னு பார்ப்பாங்க. ஆமா, அதாவது எல்லாருக்குமே இந்த ஃபேமிலியர் ஆனது இந்த ஆன்டிபாடி. ரைட், ஆன்டிபாடி கூடுதலாக இருந்தால் இந்த வைரஸை நேரடியாக அந்த ஆன்டிபாடி நேரடியாக அதை பிடித்து அழிக்கும் அல்லது இன்ஃபெக்ஷனை செய்யாமல் தடுக்கும் என்று எதிர்பார்த்தால், I'm not sure how much is relevant to the lungs, but at least லங்ஸ்ல இருந்து இன்ஃபெக்ஷன் வெளியில வராமல் தடுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நோய் வந்தவர்களுடைய பிளட் எடுத்து பிளட்ல இருந்து இந்த ஆன்டிபாடிகளை பிரித்து எடுத்து நோய் வந்தவர்களுக்கு டெஸ்ட் பண்ணுகிறார்கள். அது இப்போதைய கிளினிக்கல் ட்ரையல்லே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், அதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஆன்சர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இது ஓரளவுக்கு ஈஸியாக செய்யலாம் என்று சொன்னா, இப்படியான ரிசர்ச்சோ அல்லது இப்படியான ட்ரீட்மெண்ட் முதலே பல பல நோய்களுக்கும் செய்தபடியால் இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய விஷயம் ஒன்று. இரண்டாவது, இந்த வைரஸ் இந்த களத்துக்கு உள்ளே போனால் அதுக்குள்ளே பெருகாமல் தடுக்கிறது, நான் சுருக்கமா சொன்னால் அதை தடுக்கிறதுக்காக முதலாவது அந்த குளோரோகுயின் நீங்க கணக்கு எல்லா இடமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓரளவுக்கு தடுக்கலாம். ஆனால் அது கணக்கு சைட் எஃபெக்ட் இருக்கிறது, எவ்வளவு டோஸ் கொடுக்க வேணும், அத முதலே வருத்தம் உள்ளவர்களுக்கு இது பாவிக்கலாமா, அதோட சேஃப்டி என்ன மாதிரி என்பது இப்போதைய ட்ரையல்களை வச்சுக்கொண்டு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அது ஓரளவுக்கு தான்
பிரயோசனப்படக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது வேற இன்னொரு சேர்த்து கொடுத்தாலும், அதாவது ஆன்டிபயோட்டிக் அல்லது ஆன்டி இன்ஃபிளமேட்டரியோட சேர்த்து கொடுத்தால் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஷூர். அடுத்தது என்னன்னு கேட்டுப்பட்டிருப்பீங்க, இந்த புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லி. அதாவது இந்த உள்ளுக்குள்ளே இந்த வைரஸ் பரவுவதற்கு புரதங்கள் உருவாகும், அதை கட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கட் பண்றதை கண்ட்ரோல் பண்ணினால் கண்ட்ரோல் பண்ணலாம். இது முந்தைய அதாவது இன்ஃப்ளூயன்ஸாக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பார்கள், HIV அப்படி ஒவ்வொருயான ட்ரீட்மெண்ட்ல செய்திருக்கிறார்கள். அது இப்ப டெஸ்ட் பண்றார்கள். அது எவ்வளவுக்கு சரி வரும் என்பது இன்னும் குறிப்பிட முடியாது. என்னன்னு கேட்டிருப்பீங்க, இந்த ரெம்டெசிவிர் என்று சொல்லி கேட்டிருப்பீங்க. அது இந்த வைரஸ் அதாவது காப்பி பண்ணுவதற்கு, அதாவது அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை காப்பி பண்ணுவதற்கு காப்பி பண்ணுவதை குறைக்கும். அப்ப அது முந்தைய எபோலாவிலே டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி இருக்கின்றது. ஆனால் அது ஃபுல்லா சக்சஸ் என்று சொல்ல முடியாது. இப்ப டெஸ்ட் பண்ணியிருக்கார்கள். அகெயின் ஓரளவுக்கு பிரயோசனப்படும் மாதிரி இருக்கின்றது. அதை நீ செய்த ஃபுல் ட்ரையல்ல எடுத்து என்ன டோஸ் எவ்வளவு அப்படி பார்த்தா சில வேளை அது பிரயோசனப்படக்கூடியதாக இருக்கும். அதை தவிர கிளியராக இப்போ சில விஷயங்கள் தெரிகின்றது. இப்ப நான் சொன்னேன், எங்களோட அந்த உடம்பு இன்ஃப்ளமேஷன், லங்ஸ் இன்ஃப்ளமேஷன் கூடுவது, அதை தடுக்கக்கூடியதாக இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ண. அதிலே சைட்டோகைன்ஸ் என்று சில பதார்த்தங்கள் இருக்கின்றது. அவைகள் தான் இந்த லங்ஸுக்குள்ளே தண்ணி வாரது அப்படியான இதெல்லாம் கூட்டுவது. அதை தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது. சில ஸ்பெசிபிக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்று சொல்வார்கள். அதை இந்த IL-6 ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தடுக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒர்க் பண்ணுகின்றதாக தெரிகின்றது. அப்ப அந்த மருந்து டெஸ்ட் பண்ணுகிறார்கள். என்னொன்று இருக்கு, நான் நேரடியாக செய்யக்கூடிய ரிசர்ச்சிலே முதல் விளக்கம் கொடுத்தது மாதிரி, இந்த அடிலங்கிலே சுரப்பது இந்த ஆயில் மாதிரியான சர்ஃபாக்டன், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரீதிங். அது குறைகின்றது, கிளியராக தெரியும். இத்தாலியிலே ட்ரை பண்ணுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களும் இங்கே செய்ய ட்ரை பண்ணி, நானும் அதிலே இன்வால்வ் ஆகியிருக்கின்றேன், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த பதார்த்தத்தை வழங்கினால், அதாவது ஸ்பெஷலா நாட் வெரி லேட்டாக கொடுத்தான்னு சொன்னால் அது லங் கூடுதலாக டேமேஜ் சொன்னால் அது பிரயோசனப்படுறது தன்மை குறைவாக இருக்கும். கொஞ்சம் ஏர்லியாக கொடுத்தால் அது லங்கை பாதுகாக்கக்கூடிய தன்மையும், அதனாலே வென்டிலேட்டருக்கு போகாமல் இருக்கக்கூடிய கனகாலம் இருக்க வேண்டிய தேவை இல்லாமலும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படியான ட்ரையல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இப்படியான சில விஷயங்கள் சரியாக வந்தால், ஸ்பெஷலி இந்த கிளினிக்கல், அதாவது ICUல இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை குறைக்கக்கூடியதாக இருந்தால் அதுதான் மிக முக்கியமாக மருந்தாக இருக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் இறப்பது குறைவு. இந்த வென்டிலேட்டர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தான் இந்த இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடுகின்றது. அப்படியான மருந்துகள் நேரடியாக பாவிக்கக்கூடியதாக இருந்தால், இந்த சீசன் முடிகிறதுக்கு இடையிலேயே இப்படி சில மருந்துகள் கூட ரெக்கமெண்டேஷனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவ்வளவுதான் மருந்துகளை பற்றி முக்கியமாக சொல்லக்கூடியதாக இருக்கு. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இன்று இந்த வகையான தகவல்கள் எமது மக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த துறையிலே நீங்கள் கூடுதலாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன துறையிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அது சம்பந்தமாக எமது நேயர்களுக்கு சற்று கூறுங்களேன். So let me then start from my doctorate studies. So there's a சுருக்கமாக சொல்ல போனா இது கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ செய்கிறது. So
ஸோ ஐ வென்ட் டு இங்கே குவால்ஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் குவால்ஃப்ல வந்து டாக்டரேட் டிகிரி ரிசர்ச் செய்தேன். அங்கே செய்வது மெயினாக வந்து வைரஸ் எப்படி பெருகுகின்றது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதிலே உள்ளுக்குள்ள மொலிகுலர் மெக்கானிசம்ஸ் என்ன மாதிரி என்பதை கணக்கு ஆராய்ச்சி செய்துதான் பட்டம் பெற்றேன். அதுக்கு பிறகு மேற்பட்ட படிப்பென்று சொல்வார்கள். அப்ப அந்த நேரத்திலே தான் ஐ காட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் த லங்ஸ். லங்ஸ்ல வந்து இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி லங்ஸுக்குள்ளே ஆன்டிபாடி வெரி கொஞ்சமாகத்தான் இருக்கும். அதுக்கு இயற்கை பதார்த்தங்கள், அதாவது எஸ்பிஏ, சர்ஃபாக்டன் புரோட்டீன் ஏ அண்ட் டி என்ற 2 வகையான மொலிக்யூல்ஸ் இருக்கு. அதை பார்த்தால் ஆன்டிபாடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஆன்டிபாடி அல்ல. ஏனென்று சொன்னால் இது எல்லா வகையான நுண் அங்கிகளையும் நேரடியாக கேப்சர் பண்ணி, அதாவது ஆன்டிபாடி மாதிரி பிடிச்சு அதை அகற்றிவிடும். அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக அந்த ரிசர்ச்ல தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது சம்பந்தம் மட்டுமில்ல, இந்த லங்ஸ் எப்படி ஈஸியாக வேலை செய்யும், அதாவது வெண்குருதி சிறுதுணிக்கைகள் வந்து லங்ஸுக்குள்ள வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். அப்ப அவைகளை எப்படி அவைகள் எப்படி தொழில் புரியும், ஏன் இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வித்தியாசம் என்பது பற்றி மேற்படிப்பு சின்சினாட்டி யூனிவர்சிட்டியில போய் இருக்கிறேன், யூஎஸ்ஏ. அதை தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே கொஞ்ச காலம் இருந்திருக்கிறேன். அது முடிய இங்கே சிக்கிட்ஸ் சீனியர் சயின்டிஸ்டாக இப்போ இருக்கின்றேன். யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவிலே லேப் மெடிசின் அண்ட் பேதோபயாலஜியில அசோசியேட் ப்ரொஃபஸராக, அதாவது பேராசிரியராக இருக்கிறேன். இடையிலே ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப் என்ன மேற்படிப்புக்காக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில எல்லாம் போய் லங் சம்பந்தமாகத்தான் ரிசர்ச் செய்து கொண்டிருந்தேன். இப்போ வந்து தொடர்ந்து இந்த லங் சம்பந்தமாக, கோவிட் சம்பந்தமாக கூடுதலாக இதுக்கு அட்லீஸ்ட் நான் படித்த படிப்புக்கு அதின் பலனை இந்த நோயாளிகளுக்கு நேரடியாக மருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குமா, அதை தவிர என்ன காரணத்தினாலே இது வித்தியாசம், ஏன் புதுசாக இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தால் எதிர்காலத்திலே கனபேருக்கு உதவியாக இருக்கும் என்று ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு பல வேலைப்பாடுகள் இருந்த போதிலும் எங்களுடைய அழைப்பதலை ஏற்படுத்தி காலத்தின் தேவை கருதி எமது மக்கள் சொல்லனா துயரங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். மன ரீதியாக, உடலியல் ரீதியாக, எல்லா வகையிலேயும் அவர்கள் எல்லாம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவற்றையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆகவே இந்த துறையிலே கூடுதலாக அதற்குள்ளே சம்பந்தப்பட்ட வகையிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பல பல வானொலிகளிலே உங்களுடைய சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய வானொலி மொன்ட்ரியல், டொரண்டோ ஆகிய 2 பகுதிகளையும் கூடுதலான மக்கள் இந்த பகுதிகளிலிருந்து கேட்டுக்கொள்வார்கள். அதே வழியிலே அலையினூடாக மக்கள் பார்ப்பார்கள். யூடியூப் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராக சென்று கொண்டிருக்கும். timefn.ca ஊடாக எமது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கூடுதலான இந்த நோய் சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வை எமது மக்களிடையே செல்ல வேண்டும். அதற்காக மிகவும் நிதானமாக எல்லாவற்றையும் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக எமது மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? இன்றைய சூழ்நிலையை நாங்கள் எப்படி சமாளித்துக் கொள்ளலாம் அல்லது எப்படி ஜெயித்துக் கொள்ளலாம்? கிட்டத்தட்ட ஒரு அரைப்படி தாண்டி விட்டோம். அதாவது we are past almost at the middle of passing the peak. குவாரண்டைன்ல வந்து நாங்கள் வீட்டில இருந்து பிரச்சனைகள் இருக்கலாம், வேலைகள், முக்கியமான வேலைகள் போக முடியாம இருக்கலாம்,
அப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் எங்களோட கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பொருளாதார வகையில உதவி செய்யக்கூடியதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வகையான உதவியிலே ஏழுமான அளவுக்கு இப்படியான கஷ்டமான நிலையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய மனங்களை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கம்ப்ளீட் லாக்டவுன் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நேரம் வெளியில போய் அதாவது போகலாம் அல்லது நடத்தலாம், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய விட்டிருக்கிறார்கள். அதாவது இட்ஸ் a nice balancing act. அப்ப இதை நாங்க யூஸ் பண்ணி இப்ப அதாவது வார்ம் வெதரும் வந்து கொண்டிருக்கின்றது, அப்ப வெளியில போகக்கூடியதாகவும் இருக்கும். எல்லாத்தையும் மனதிலே வச்சு பழையபடி அதாவது சோசியல் டிஸ்டன்ஸை இன்னும் மெயின்டைன் பண்ணி கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களையும் அதாவது வெளியிலே பார்க்குகள் அப்படி ஓரளவுக்கு காத்தாடக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அதாவது இன்னும் இனி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாடிக்கு. என்னன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருக்கும் போது கூடுதலான ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் காத்தாடி கொஞ்சம் வார்மான இடத்துல போகும்போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அப்ப நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தளவுலே கொஞ்சம் வித்தியாசம். நான் கனகாலமாக ஹை ஸ்கூல் டைம்ல இருந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா அண்ட் மெடிடேஷன். maybe last 10-15 years every day I do yoga and meditation at home. So that keeps me very organized, very, I would say, healthy, pretty sharp in terms of mind and thinking. So it's very useful also to, in this particular time, I would not say you do this yoga, anything like that. I will not say that. So whatever it works for you, but certainly yoga and meditation is one of the wonderful things for anything and anybody to keep you happy and healthy, and certainly it could help at this time as well. So I would highly encourage all of you to try some of these types of activities. கொரோனா தொற்று ஒரு பக்கம், இந்த கொரோனா தொற்றை பற்றி ஒரு சிந்தனை எந்த வேளையிலும் எமது மக்கள் யோசித்து அவர்களுடைய ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிறிய பாதிப்புகள் சாதுவாக லேசாக வர பார்க்கிறது. ஆகவே இவை கூட ஒரு முக்கியமான ஒன்று. இவற்றை நாங்கள் இந்த நோயிலிருந்து விடுபடும் அதே வேளையிலே உளவியல் ரீதியான மாற்றங்களிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்பிலிருந்தும் நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். ஆகவே நன்றிகள் மதிப்புக்குரிய டாக்டர் நடேஷ் பழனியார் அவர்களே. உண்மையிலே பெருமையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை இந்த காற்றலையினூடாக எமது மக்களுக்கு எடுத்து வந்தது. எமது மக்களிடையே ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். அவர்களுடைய மனங்களில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை எப்பொழுதுமே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களை போன்ற பல ஊடகங்கள் அந்த பணியை எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் திறமையான முறையில் நேர்த்தியான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நிறைவாக எமது மக்களுக்கு certainly we will go through it. We will go through, maybe hold on for another few weeks or maybe a month, and we will be back on track, and everything will be good for now. So be cheerful. And I really I also appreciate all these news media really bringing all the right people to give a balanced view. Of course, there will be always so much news. Don't always look at the statistics or scary kind of. Of course, some media is always going to show you the scariest thing that typically for the viewership they do it. So make sure you balance it out. Don't always look at it. Be cheerful. ஏழுமான அளவுக்கு சந்தோஷமாக இருந்து இதை தாண்டுவோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தாண்டுவோம். நன்றிகள் டாக்டர். நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி இளங்கோ. நன்றி நேயர்களே. டேக் கேர். நன்றி, வணக்கம்.